अस्सलाम वालेकुम। इन्नैक्कु நம்ம வீடியோல வந்து சவ் சவ் சட்னி வந்து ரெடி பண்ண போறோம். சவ் சவ் சட்னின்னு யோசிப்பீங்க. ஆமாங்க, இந்த சட்னி வந்து இட்லி, தோசை, ஆப்பம் இல்ல சப்பாத்தி எதுக்கு வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இப்போ நம்ம ஒரு சவ் சவ் காயில வந்து ஃபுல்லாத்தையும் யூஸ் பண்ண போறது கிடையாது. அதில் வந்து பாதியா கட் பண்ணிட்டு நல்ல தோல் சீவிட்டு இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியா கட் பண்ணிக்கலாம். நான் எடுத்துக்க அளவுக்கு வந்து 4 இருந்து 5 பேர் வந்து தாராளமா சாப்பிடலாம் இந்த சட்னியை. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு வதக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம எல்லா பொருட்களையும் பார்த்துடலாம். இந்த சட்னிக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு கப் அளவுக்கு சவ் சவ் காய், கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை, காஷ்மீரி சில்லி வந்து ஒரு 10 பீஸ் அளவுக்கு, 6 பூண்டு பல் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயத்திலே வந்து மீடியம் சைஸ் வெங்காயமாக பார்த்து 2 வெங்காயம், 2 பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ வதக்கிடலாம். ஒரு கடாயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சவ் சவ் காயை வந்து இது கூட சேர்த்துடலாம். சவ் சவ் காயில் வந்து எவ்வளோ நன்மைகள் இருக்குது தெரியுமா? கால்சியம், விட்டமின் சி, புரதம், பொட்டாசியம் சத்துக்களுடன் நீர் சத்து வந்து அதிகமாக இருக்குது. இரத்த அழுத்தம் உள்ளவர்கள், வயிற்று தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் கன்சீவ் ஆகிருக்க பெண்களுக்கு வந்து நல்ல ஊட்டத்தை அளிக்கிறது இந்த சவ் சவ் காய். அடிக்கடி வந்து சாம்பாராவோ இல்லை கூட்டாவோ இல்லை சட்னியாவோ வச்சு சாப்பிடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம். பெரிய வெங்காயத்தில் கூட எவ்வளோ நன்மைகள் இருக்குதுன்னு பாருங்கள். பித்தம், காது இரைச்சல், காது வலி, மூலக்கோளாறு, தலைவலி, வயிற்று பிரச்சனை, ஈர் பிரச்சனை, பல் பிரச்சனை, நரம்பு தளர்ச்சி, இவை அனைத்துக்குமே வந்து இந்த பெரிய வெங்காயம் வந்து அவ்வளோ நல்லதாக இருக்குது. நான் வந்து இது சொல்கிறது எல்லாமே வந்து கம்மியாக தான் சொல்கிறேன், ஆனால் இன்னும் நிறைய சத்துக்கள் வந்து எல்லாத்துலேயுமே வந்து அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு பல் சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு பல்னால் வந்து எவ்வளோ சத்துக்கள் இருக்குன்னு பாருங்கள். மூட்டு வலி, கைகால் வலி, சோர்வு, வாய்வு மற்றும் செரிமான பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இரத்த ஓட்டத்தை வந்து சீர் செய்யும் இந்த பூண்டு பல். அடிக்கடி வந்து பூண்டு பால் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் புளிப்பு இல்லாத தக்காளியை பார்த்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமான அளவுக்கு புளிப்பு இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ நாட்டு தக்காளியை எடுத்திங்கன்னா புளிப்பு அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் தக்காளியோட அளவு வந்து கம்மி பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து ரொம்ப வதங்க வேணாம், லேசாக மட்டும் வதங்கினா போதும். இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி வந்து இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கருவேப்பிலையும் கொத்தமல்லியோட பயன்கள் பார்த்துடலாம். கருவேப்பிலையோட நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரத்த சோகை, வயிற்றுப்போக்கு, மூல நோய், குமட்டல், தலை சுற்றுதல், கண் பார்வை, கல்லீறு பிரச்சனைக்கு வந்து அவ்வளோ நல்லதாக இருக்குது. அது போக வந்து முடி பிரச்சனை, அதாவது முடிக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கிறதுனால வந்து அவ்வளோ நல்லதாக இருக்குது முடிக்கு. இப்போ கொத்தமல்லிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நரம்பு, எலும்பு, தசை மண்டலங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை வந்து குணப்படுத்தும், பசியின்மையை தூண்டும், வாயு பிரச்சனையை சரி செய்யும், பித்தத்தை சரி செய்யும். சர்க்கரை நோயாளிகள் இருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து தினமும் வந்து இந்த கொத்தமல்லி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா வந்து சர்க்கரை நோய்க்கு வந்து ரொம்பவே நல்லதாக இருக்குது. இப்போ நம்ம கடைசியாக வந்து எடுத்து வச்சுருக்க காஷ்மீரி சில்லியை வந்து சேர்த்துடலாம். உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் நார்மலாக இருக்க காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து கலருக்காக தான் காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் வந்து ரொம்ப மையாக அரைச்சிடாமல் ஓரளவுக்கு நார்மலாக அரைச்சா போதும். ரொம்ப மையாக அரைச்சிங்கன்னா சட்னி வந்து அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் இருக்காது. இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு லைட்டாக வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலையும் கடுகும் போட்டு தாளித்து அதில் ஊற்றிடலாம். இந்த ஒரு சட்னியில் பாருங்கள் எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைகள்லாம் வந்து இதெல்லாம் தனித்தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி மொத்தமாக அரைச்சி கொடுத்தா குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அனிஷ்னா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.